விஜயோட அரசியலுக்கும் நமக்கு ஏன் கடுமையான முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் கிட்ட கேட்கறாங்க. திமுக, அதிமுக தாண்டி நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உடனே அவர் ஆவேசப்பட்டு என்ன செஞ்சிட முடியும்? நல்ல மருத்துவ வசதி ஏற்படுத்தி தருவோம், ரோடு போட்டு தருவோம், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தருவோம், நல்ல பள்ளிக்கூடங்கள கட்டி தருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இந்த வேலையெல்லாம் யார் செய்வானாக்கா, நெறைய வேலைகள பஞ்சாயத்து ராஜ் செஞ்சு குடுத்துரும். மீதி சில வேலைகள வந்துட்டு இந்த மாரி பள்ளிக்கூடம் கட்டுறது, இல்ல வந்து மருத்துவமனைகள கட்டி தர்றது, அந்த மாரியான விஷயங்களை எல்லாம் மாநில நிர்வாகம் செய்யும். ஸ்டேட் கவர்ன்மென்ட் செய்யும். அப்ப இது மட்டும் தான் அரசியல்னு அவர் நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க தான் நம்ம கடுமையா முரண்படுறோம். அப்ப இவருக்கு அரசியல் புரிதலே இல்லங்கிறது இங்க தெரிஞ்சு போயிடுது இல்லையா? நான் சில கேள்விகள வைக்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுதான் அரசியல்னு. அப்ப முதல் சட்ட திருத்தத்தினுடைய மூலவராக கருதப்படுற காமராஜர் இந்தியாவிலேயே முதல் சட்ட திருத்தத்த கொண்டு வந்து தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடுக்கு வழிவகுத்தார் இல்லையா? அப்ப அதுக்கு பேரு என்ன? அரசியல் இல்லையா? மனு தர்மம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்புகளுக்கு எதிரா சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரே அண்ணா, அதுக்கு பேர் அரசியல் இல்லையா? விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்துக்கு போகணும், குறிப்பா அரசு மற்றும் அரசியல் அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில சாதியா கிடந்த கிராம நிர்வாகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு விஏஓங்கிற போஸ்டை ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அரசு அதிகாரத்துல உட்கார வச்சாரே எம்ஜிஆர், அதுக்கு பேரு அரசியல் இல்லையா? ஒட்டுமொத்த பொது சமூகத்தினுடைய மனநிலைக்கு எதிரா பெண்ணடிமைத்தனத்தினுடைய கூரை அசைச்சு பார்க்கிற மாதிரி இந்தியாவிலேயே முதல் ஆளா முதல் மாநிலமா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரே ஐயா கலைஞர், அதுக்கு பேர் அரசியல் இல்லையா? பெண்கள் எல்லா வகையிலையும் வலிமைப்படணும், அரசியல் அதிகாரமும் பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில உள்ளாட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீட உறுதிப்படுத்தினாங்களே அம்மையார், அதுக்கு பேர் அரசியல் இல்லையா? நீட் தேர்வால ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 7.5% இடஒதுக்கீட கொண்டு வந்து சமூக நீதியை காத்தாரே எடப்பாடி, அதுக்கு பேர் அரசியல் இல்லையா? மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நீதி அடிப்படையில அரசியல் அதிகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காரே ஐயா ஸ்டாலின், அதுக்கு பேரு அரசியல் இல்லையா? அப்ப அரசியல்னா என்னங்கிற புரிதலே உங்ககிட்ட ரொம்ப குறைவா இருக்கு. அதனால தான் இவ்வளவு சிக்கல். இப்படி எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாம வெறும் பெரியார் பேரை மட்டும் சுமந்துகிட்டு நீங்க வந்தீங்கன்னாக்கா அதுக்கு பேர் அரசியல் கிடையாது. பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? பெரியாருடைய ஐடியாலஜி என்ன? அண்ணாவுடைய தத்துவம் என்ன? எம்ஜிஆர் என்ன செஞ்சிருக்காரு? அப்படிங்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு, தெளிவா தெரிஞ்சுகிட்டு நீங்க அரசியல் களத்துக்கு வாங்க. அவங்களுடைய போட்டோஸ மட்டும் வேன்லயும், பேனர்லயும் போட்டுட்டாக்கா, நம்ம வந்து அப்படியான ஐடியாலஜிக்கல் பார்ட்டியா மாறிட மாட்டோம். ஏன்னா, உங்களுக்கே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியல. அதனால தான் நீங்க மேம்போக்கா இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நீங்க வேன்ல பேசிட்டு போறீங்க. தண்ணி விடுறதும், ரோடு போடுறதும் தான் அரசியல்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் உங்ககிட்ட நான் கடுமையா முரண்படுறோம். அதனால தான் திமுக, அதிமுகவ தாண்டி உங்களால என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற கேள்வி வருது.